இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான், எந்த விதமான அட்வைஸும் கிடையாது. வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இந்த புது எபிசோட்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ், குறிப்பா டிவிடெண்ட்ஸ் மற்றும் போனஸ் இஷ்யூஸ் பத்தி. இது நிறைய பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கலாம். ஆனா ஒரு கம்பெனியோட பங்கு விலை எப்படி மாறுது, ஒரு ஸ்டாக்க வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ண இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? ஓகே, நீங்க எப்போவாச்சும் இதை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு கம்பெனி செம்ம லாபத்துல போயிட்டு இருக்கும், ஆனா திடீர்னு அதோட பங்கு விலை குறையும். அது ஏன்? இல்லனா சில சமயம் கம்பெனிகள் முதலீட்டாளர்களுக்கு ஆயிரக்கணக்கில் இலவச பங்குகளை கொடுப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல உண்மையாவே ஏதாவது ஃப்ரீயா கிடைக்குமா? இல்ல இது வெறும் மாயையா? இத பத்தி தான் இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். இன்னைக்கு நாம மெயினா 4 விஷயங்களை கவர் பண்ண போறோம். கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸோட பேசிக்ஸ், அடுத்து டிவிடெண்ட்ஸ் பத்தி, மூணாவது அந்த முக்கியமான தேதிகள், அப்புறம் ஏன் விலை குறையுதுங்கிற லாஜிக், ஃபைனலா அந்த போனஸ் பங்குகள் உண்மையாவே இலவசம் தானா அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸோட அடிப்படைகளை பார்த்திடலாம். இந்த முடிவுகளை யார் எடுப்பாங்க? ஒரு கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் இது முதல்ல பரிந்துரை பண்ணுவாங்க. ஆனா அவங்க மட்டுமே முடிவு பண்ணிட முடியாது. கம்பெனியோட உண்மையான ஓனர்ஸ், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் ஆன நாம அதுக்கு அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் இது நடைமுறைக்கே வரும். ஓகே, இப்போ நம்மளோட முதல் முக்கியமான கார்ப்பரேட் ஆக்ஷனுக்கு வருவோம். டிவிடெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கான லாப பங்கு. மார்க்கெட்ல இது ரொம்பவே சகஜமா நடக்கிற ஒரு விஷயம்தான். இத ஒரு சிம்பிளான உதாரணத்தோட சொல்லணும்னா, நீங்க ஒரு வீட்டை வாங்கி வாடகைக்கு விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. மாசம் உங்களுக்கு ஒரு ரெண்டல் இன்கம் வரும் இல்லையா? அதே லாஜிக் தான் இங்கேயும். நீங்க ஒரு கம்பெனியோட பங்குகளை வாங்கி முதலீடு செய்யும்போது அந்த கம்பெனி சம்பாதிக்கிற லாபத்திலிருந்து ஒரு பகுதியை உங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. அதுதான் டிவிடெண்ட். சிம்பிள். இது வெறும் பேப்பர்ல பாக்குற லாபம் கிடையாதுங்க. நிஜமாவே உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு வரக்கூடிய பணம். ரீசெண்டா இன்ஃபோசிஸ் ஒரு பங்குக்கு 42 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்தாங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஒரு 100 இன்ஃபோசிஸ் பங்குகள் இருந்திருந்தா 4200 ரூபாய் ஸ்ட்ரெயிட்டா உங்க அக்கவுண்ட்டுக்கே கிரெடிட் ஆயிருக்கும். இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, டிவிடெண்ட் தொகையை எப்பவுமே அந்த பங்கோட ஃபேஸ் வேல்யூ அடிப்படையில தான் கால்குலேட் பண்ணுவாங்க, மார்க்கெட் விலையில கிடையாது. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. கம்பெனிகள் வருஷா வருஷம் கட்டாயமா டிவிடெண்ட் கொடுக்கணும்னு கேட்டா கிடையாது. கம்பெனி நல்லா வளர்ந்துட்டு இருக்கிற growth ஃபேஸ்ல அவங்க லாபத்தை திரும்ப பிசினஸ்லயே தான் போடுவாங்க. ஆனா அந்த வளர்ச்சி செட்டில் ஆகி எக்ஸ்ட்ரா பணம், அதாவது எக்ஸஸ் கேஷ் இருக்கும்போது தான் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஒருவேளை கம்பெனி நஷ்டத்துல இருந்தா கூட அவங்க கிட்ட பெரிய அளவுல கேஷ் ரிசர்வ் இருந்தா தாராளமா டிவிடெண்ட் கொடுக்க முடியும். ரைட். இப்போ அந்த விலை வீழ்ச்சி மற்றும் முக்கியமான தேதிகள் பத்தி பார்க்கலாம். ஒரு கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்ச உடனே அது எப்போ யார் யாருக்கு போய் சேரும்? இதுல சில முக்கியமான டேட்ஸ் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த டைம்லைனை கொஞ்சம் க்ளோஸா கவனிங்க. ஃபர்ஸ்ட், டிக்ளரேஷன் டேட். அன்னைக்கு தான் ஏஜிஎம்ல டிவிடெண்ட ஆஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. செகண்ட், ரெக்கார்ட் டேட். அன்னைக்கு தான் யார் யாருக்கெல்லாம் டிவிடெண்ட் கிடைக்கும்னு கம்பெனி அவங்க ரெக்கார்ட்ஸை செக் பண்ணுவாங்க. தேர்ட் அண்ட் ரொம்ப முக்கியமானது, எக்ஸ் டிவிடெண்ட் டேட். இந்தியாவில் T+1 செட்டில்மெண்ட் நடக்கிறதால உங்களுக்கு டிவிடெண்ட் வேணும்னா கட்டாயமா இந்த எக்ஸ் டேட்டுக்கு முன்னாடியே நீங்க அந்த பங்கை வாங்கியிருக்கணும். இப்போ இங்க இருக்கிற டேபிள பாருங்க. எக்ஸ் டேட் அன்னைக்கும் பங்கோட விலை ஏன் குறையுதுங்கிற மிஸ்ட்ரி உங்களுக்கு புரியும். ஐடிசி பங்கு 335 ரூபாயில ட்ரேட் ஆகுதுன்னு அவங்க 5 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். எக்ஸ் டேட் அன்னைக்கு பங்கின் விலை கரெக்டா 330 ரூபாயா மாறிடும். ஏன்னா கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ல இருந்து அந்த 5 ரூபாய் நேரா வெளியே வந்து உங்க கைக்கு போயிடுது. பணம் கம்பெனியை விட்டு வெளியே போனதால பங்கோட மதிப்பும் அதுக்கேத்த மாதிரி கரெக்ட் ஆகுது. நார்மலா கொடுக்குற சின்ன சின்ன டிவிடெண்ட்ஸ்னால நடக்கிற விலை மாற்றம் நம்ம கண்ணுக்கு அவ்வளவா தெரியாது. ஆனா அதுவே ஒரு பெரிய தொகையை ஸ்பெஷல் டிவிடெண்டா கொடுத்தாங்கன்னா இந்த பிரைஸ் டிராப் மார்க்கெட்ல ரொம்பவே அப்பட்டமா தெரியும். ஓகே, இப்போ நாம அடுத்த செக்மெண்ட்க்கு வருவோம். போனஸ் பங்குகள். இதான் பல பேருக்கு ஃபேவரட். ஆனா இது உண்மையாவே ஃப்ரீ தானா? கம்பெனிகள் நமக்கு இலவசமா பங்குகளை அள்ளி கொடுக்கறாங்கன்னு பலரும் நினைக்கிறாங்க. அந்த மாயையை தான் இப்போ நாம உடைக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், போனஸ் இஷ்யூனா என்ன? டிவிடெண்ட்ல பணமா கொடுப்பாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அதுக்கு பதிலா கம்பெனி தங்களோட ரிசர்வ்ஸ்ல இருக்கிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி பணத்துக்கு பதிலா இலவச பங்குகளை ஏற்கனவே இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. இதுதான் போனஸ். இதோட மேத்ஸ் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். இங்க பாருங்க, உங்ககிட்ட இப்போ ஒரு 100 பங்குகள் இருக்குன்னு வச்சுப்போம். கம்பெனி 2:1, அதாவது 2:1 ரேஷியோல போனஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. அப்படின்னா நீங்க வச்சிருக்க ஒவ்வொரு பங்குக்கும் கூடுதலா 2 பங்குகள் ஃப்ரீயா கிடைக்கும். அப்போ 100 பங்குகளுக்கு கூடுதலா 200 பங்குகள் கிடைச்சு உங்க அக்கவுண்ட்ல மொத்தம் 300 பங்குகள் வந்துடும். உங்க ஷேர்ஸ் அப்படியே 3 மடங்கு ஆயிடுச்சு. செம்ம இல்ல? ஆனா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க.
ஷேர்ஸோட எண்ணிக்கை 3 மடங்கு அதிகமாயிடுச்சு. அப்போ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவும் 3 மடங்கு அதிகமாயிடுமான்னு கேட்டா நோ சான்ஸ். நிறைய பேர் ஏமாறுற இடமே இதுதான். பங்குகளின் எண்ணிக்கை அதிகமாகும்போது அதுக்கேத்த மாதிரி மார்க்கெட்ல அந்த பங்கின் விலையும் குறைஞ்சிடும். எப்படின்னா, உங்ககிட்ட 100 ரூபாய்க்கு ஒரு நோட்டு இருக்கிறதும் 10 ரூபாய்க்கு 10 நோட்டுகள் இருக்கிறதும் ஒண்ணுதான். எண்ணிக்கை அதிகமா இருக்குமே தவிர உங்களோட மொத்த முதலீட்டின் மதிப்பும் மாறவே மாறாது. அப்போ எதுக்காக கம்பெனிகள் இந்த போனஸ அறிவிக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. பங்கு விலை மார்க்கெட்ல ரொம்ப அதிகமா லைக் 5000 10,000 இருக்கும்போது சின்ன முதலீட்டாளர்களால அது வாங்க முடியாதுல்ல. அதனால பங்குகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி விலைய குறைச்சா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஈஸியா என்டர் ஆக முடியும். இந்த ரீட்டைல் பார்ட்டிசிபேஷனை அதிகப்படுத்துறதுக்காக தான் போனஸ் இஷ்யூவே பண்றாங்க. சோ இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் பங்குகளின் அமைப்பை மாற்றுமே தவிர உங்களோட மொத்த முதலீட்டு மதிப்பு எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே தான் இருக்கும். இதுதாங்க நிஜம். இந்த லாஜிக்கை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்பவே தெளிவான முடிவுகளை உங்களால எடுக்க முடியும். சரி, இன்னைக்கு நாம டிவிடெண்ட்ஸ் அப்புறம் போனஸ் இஷ்யூ பத்தி ரொம்ப டீடைல்டா பாத்திட்டோம். ஆனா கம்பெனிகள் தங்களோட சொந்த பங்குகளையே திரும்ப வாங்கினா, அதாவது பைபேக் செஞ்சா என்ன ஆகும்? இல்லனா ஒரு பங்க 2ஆகவோ 5ஆகவோ உடைச்சா, அதாவது ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணா அதனால யாருக்கு லாபம்? இத பத்திலாம் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? போன அலசல்ல கம்பெனிகள் எப்படி டிவிடெண்ட் அப்புறம் இலவசமா போனஸ் ஷேர்ஸ் கொடுக்கறாங்கன்னு ரொம்ப டீடைலா பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? சரி, இன்னைக்கு நாம அதோட அடுத்த கட்டத்துக்கு போக போறோம். கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஓகே, நேரா விஷயத்துக்கு வருவோம். உங்ககிட்ட இருக்கிற ஷேர்ஸ ஒரு கம்பெனி அப்படியே பாதியா உடைச்சா என்ன ஆகும்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அட, இது நமக்கு லாபமா இல்ல நஷ்டமா? கண்டிப்பா இந்த சந்தேகம் நம்ம பல பேருக்கு இருக்கும் இல்லையா? இன்னைக்கு இந்த அலசல்ல நம்ம பார்க்க போற லிஸ்ட் இதோ. முதல்ல ஸ்டாக் ஸ்பிளிட்ஸ், ரெண்டாவது ரைட்ஸ் இஷ்யூஸ், மூணாவதா பைபேக்ஸ், கடைசியா இது எல்லாத்தையும் சுருக்கமா புரிஞ்சிக்க ஒரு சூப்பரான கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் சீட் ஷீட். முதல் டாபிக் ஸ்டாக் ஸ்பிளிட்ஸ். இத புரிஞ்சுக்க நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பீஸா உதாரணத்தை பார்ப்போம். ஸ்டாக் ஸ்பிளிட் அப்படின்னு கேட்ட உடனே ஐயோ என்னவோ ஏதோன்னு பயப்படவே வேண்டாம். மார்க்கெட்ல இது ரொம்ப ரொம்ப சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம்தான். இப்போ ஒரு பெரிய பீட்சாவை கற்பனை பண்ணிக்கோங்க. அதை 4 துண்டா வெட்டுறதுக்கு பதிலா 8 துண்டா வெட்டுனா என்ன ஆகும்? பீட்சாவோட மொத்த அளவும் மாறாது, ஆனா உங்க கையில இருக்கிற துண்டுகளோட எண்ணிக்கை அதிகமாகும். கரெக்டா? அதுதான் ஸ்டாக் ஸ்பிளிட். உங்க ஷேர்ஸோட எண்ணிக்கை அதிகமாகும், ஆனா உங்க முதலீட்டோட மொத்த மதிப்பு அது மாறவே மாறாது. இங்க தான் நீங்க ஒரு முக்கியமான சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கணும். போனஸ் ஷேர்ஸுக்கும் ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. போனஸ் இஷ்யூல கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ, அதாவது முக மதிப்பு மாறவே மாறாது. ஆனா ஸ்டாக் ஸ்பிளிட்ல பங்குகளோட ஃபேஸ் வேல்யூ மாறும். ஒரு இன்வெஸ்டரா இதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதோ இந்த கணக்க பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். உதாரணத்துக்கு, உங்ககிட்ட 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஒரு ஷேர் இருக்குன்னு வச்சுப்போம். கம்பெனி அதை 1:2 அப்படிங்கிற ரேஷியோல பிரிச்சாங்கன்னா அந்த ஃபேஸ் வேல்யூ அப்படியே பாதியா, அதாவது 5 ரூபாயா குறைஞ்சிடும். அதே சமயம் உங்ககிட்ட இருந்த அந்த ஒரு ஷேர் இப்போ 2 ஷேரா மாறிடும். ஆனா உங்க முதலீட்டோட மொத்த மதிப்புல எந்த மாற்றமும் இருக்காது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஷேர் வேல்யூவும் மாறப்போறதில்ல, இதனால கம்பெனிக்கு புதுசா எந்த பணமும் வரப்போறதில்ல, அப்புறம் எதுக்கு கம்பெனிகள் மெனக்கெட்டு ஷேர்ஸை பிரிக்கணும்? லாஜிக்கான கேள்விதானே. அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை புரிஞ்சுக்க இந்த நம்பரை பாருங்க. 90,000 ரூபாய். ஆமாங்க, நம்ம ஊரு எம்ஆர்எஃப் கம்பெனியோட தோராயமான ஒரு ஷேரோட விலை இதுதான். ஒரு ஷேரோட விலை இந்த அளவுக்கு உச்சத்துக்கு போனா என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ என் கையில ஒரு 25,000 ரூபாய் இருக்கு. நான் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சா என்னால எம்ஆர்எஃப் கம்பெனியோட ஒரு ஷேரை கூட வாங்க முடியாது இல்லையா? இப்படிப்பட்ட சின்ன ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை உள்ள கொண்டு வரதுக்கும் மார்க்கெட்ல எல்லாரும் ஈஸியா ஷேர்ஸை வாங்கி விற்க வசதியா இருக்கணுங்கிறதுக்காக தான் கம்பெனிகள் இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டையும் போனஸையும் பயன்படுத்துறாங்க. எம்ஆர்எஃப் இல்ல பண்ணாம அதிக விலையிலே வச்சிருக்காங்கன்னா அது அவங்களோட தனிப்பட்ட சாய்ஸ். சரி, அடுத்த டாபிக் போலாம். ரைட்ஸ் இஷ்யூஸ். இதை ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு செகண்ட் ஐபிஓன்னு சொல்லலாம். அதாவது ஒரு கம்பெனிக்கு அவங்களோட புது ப்ராஜெக்ட்ஸ்க்காக பணம் தேவைப்படுது. அவங்க மறுபடியும் பப்ளிக் கிட்ட, அதாவது ஐபிஓ மாதிரி புதுசா வெளியில போகாம ஏற்கனவே கம்பெனில ஷேர்ஸ் வச்சிருக்காங்களே அவங்க கிட்டயே மட்டும் நிதியை திரட்டுறதுக்கு பேர் தான் ரைட்ஸ் இஷ்யூ. இது வெளியில இருக்கிறவங்களுக்கு கிடையாது, எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கானது. இதுல ரொம்ப எக்ஸைட் ஆகிற விஷயம் என்ன தெரியுமா? நீங்க ஏற்கனவே அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புது ஷேர்ஸ் ஓபன் மார்க்கெட் விலையை விட ரொம்ப குறைஞ்ச விலையில கிடைக்கும். ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி. உதாரணத்துக்கு, மார்க்கெட்ல ஒரு ஷேர் 500 ரூபாய்க்கு விக்குதுன்னா ரைட்ஸ் இஷ்யூ வழியா அது உங்களுக்கு 400 ரூபாய்க்கே கிடைக்கலாம். சூப்பர்ல? ஆனா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இங்க தான் நாம ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும்.
விலை கம்மியா கிடைக்குது, டிஸ்கவுண்ட் தராங்களே அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிக்கிட்டு வாங்கவே கூடாது. டிஸ்கவுண்ட் கிடைக்குதுங்கிறதுக்காக அந்த கம்பெனியோட எதிர்கால வளர்ச்சி சிறப்பா இருக்குங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. ஏன்னா சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா, ரைட்ஸ் இஷ்யூவை அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஓபன் மார்க்கெட் விலையே உங்க டிஸ்கவுண்ட் விலையான 400 ரூபாய்க்கும் கீழே போறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த கம்பெனியோட எதிர்காலத்து மேலையும் ஃபண்டமெண்டல்ஸ் மேலையும் உங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணணும். இது ரொம்ப ரிஸ்கான முடிவு, சோ கேர்ஃபுல்லா இருக்கணும். 3வது டாபிக் பைபேக்ஸ். அதாவது கம்பெனிகள் தாம் மேலேயே நம்பிக்கை வச்சு பண்ற ஒரு விஷயம். இப்போ மறுபடியும் ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயத்துக்கு வருவோம். ஒரு கம்பெனி ஓபன் மார்க்கெட்ல இருக்கிற தன்னோட சொந்த ஷேர்ஸையே இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து திரும்ப வாங்குறதுக்கு பேர் தான் பைபேக். வேற எங்கேயும் போய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா ஒரு கம்பெனி தன்மேலே இன்வெஸ்ட் பண்றதுக்கு இது சமம். சோ இங்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, கம்பெனிகள் ஏன் இதை செய்யறாங்க? இதுக்கு 3 மெயின் ரீசன்ஸ் இருக்கு. 1, மார்க்கெட்ல இருக்கிற ஷேர்ஸோட எண்ணிக்கை குறையும் போது ஒவ்வொரு ஷேருக்குமான லாபம், அதாவது பெர் ஷேர் ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகரிக்கும். 2வது, வேற யாராவது கம்பெனியை மொத்தமா டேக் ஓவர் பண்ணிடாம தடுக்கலாம். 3வது ரொம்ப முக்கியம், கம்பெனியோட எதிர்காலத்து மேல மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை மார்க்கெட்டுக்கு தெளிவா காட்டலாம். இதனால தான் பைபேக் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தாலே மார்க்கெட் அது ரொம்ப பாசிட்டிவா பாக்குது. ஷேர்ஸோட சப்ளை குறையறதாலும் மேனேஜ்மெண்ட் இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருக்காங்களே அப்படிங்கிற செய்தியாலும் இதோட ரிசல்ட் எப்பவுமே ஷேர் பிரைஸ்க்கு ரொம்ப நல்லதா அமையும். ஓகே, இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் சீட் ஷீட். இவ்ளோ நேரம் பார்த்ததெல்லாம் மொத்தமா ஒரு கிராண்ட் சம்மரியா பார்க்கலாமா? இந்த ஸ்லைடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பாருங்க, இது இன்வெஸ்டர்ஸ்க்கான ஒரு பெர்ஃபெக்ட் ஷீட். இத அப்படியே மைண்ட்ல ஏத்திக்கோங்க. டிவிடெண்ட்ஸ்னா லாபத்தை கேஷா கொடுக்கறது. போனஸ்னா ஃபேஸ் வேல்யூ மாறாம இலவசமா ஷேர்ஸ் கொடுக்கறது. ஸ்டாக் ஸ்பிளிட்னா ஃபேஸ் வேல்யூவை பாதியா குறைச்சு ஷேர்ஸை பிரிக்கிறது. ரைட்ஸ் இஷ்யூனா ஏற்கனவே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் விலையில ஷேர்ஸ் விக்கிறது. கடைசியா பைபேக்னா கம்பெனி தன்னோட சொந்த ஷேர்ஸையே திரும்ப வாங்குறது. இதையெல்லாம் நம்ம ஏன் இவ்ளோ டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா இந்த கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் உங்க ஷேர்ஸோட விலையிலையும் உங்க போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜிலையும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மார்க்கெட்ல ஆக்டிவா பணத்தை மேனேஜ் பண்ற எந்த ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கும் இதெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஓகே, இந்த அனசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இப்போவே உங்க சொந்த போர்ட்ஃபோலியோவை எடுத்து பாருங்க. நீங்க வச்சிருக்க ஷேர்ஸ் ஸ்பிளிட் ஆகுதா? புதுசா ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்றாங்களா? இல்ல அவங்க மேலேயே நம்பிக்கை வச்சு பைபேக் பண்றாங்களா? இந்த கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க விடுறேன். இந்த நாலேஜ் நிச்சயமா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பயணத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன்.